தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து போர்ச்சுகல் ஸ்பெயின் ரொம்ப முக்கியமான மேட்ச்ல வரோம். லாஸ்ட் டைம் போர்ச்சுகல் குரோஷியா கூட ஜெயிச்சிருந்தாங்க. 2-1 ஜெயிச்சிருந்தாங்க. கான்ட்ரவர்சி எல்லாம் அங்கங்க இருந்தது. பட் ஓகே, போர்ச்சுகல் வந்து அடுத்த ரவுண்ட் உள்ள போயிட்டாங்க. ஸ்பெயின் கூட எப்படி ஆடுது அதை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம கூட வந்து கௌதம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இப்ப குரோஷியா கூட ஆடின மாதிரி ஸ்பெயின் கூட கண்டிப்பா ஆட முடியாது. ஏன்னா ஸ்பெயின் வந்து இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஆஸ்திரியா கூட 3-0 ஜெயிச்சிருக்காங்க. ஓயர் ஜபால் வந்து அவர் வந்து ஒரு அந்த ஸ்ட்ரைக்கர்ல தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை சூப்பரா பண்றாரு ஸ்பெயினுக்கு. அவர் தான் வந்து ஒரு பெரிய பிளேயர் மாதிரி ஆட்டிருக்காரு. லாமின் யமால்லாம் தெரிய மாட்டேங்கிறாரு. இன்னும் லாமின் யமால்லாம் கோல் போட கிடையாது. அதே மாதிரி நிக்கோ வில்லியம்ஸ் இன்னும் வரவே கிடையாது. அவர் இன்ஜுரியில இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது ஸ்பெயின் தான் வந்து ஒரு ஃபேவரட்ஸா இருக்காங்க போர்ச்சுகல் கூட ஆடும்போது. ஸோ இப்ப வந்து போர்ச்சுகல் வந்து என்ன பண்ணலாம் ஜெயிக்கிறதுக்கு? கண்டிப்பா ஃபார்மேஷன் மாத்தி ஆகணும், லைனப்பா மாத்தி ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. ரொனால்டோ விளையாடணும், என்னதான் நடந்தாலும் சரி. ரொனால்டோ ஃபர்ஸ்ட் விளையாண்டாலே அவங்களுக்கு வந்து 50% முடிஞ்சிடும். ரொனால்டோ கோல் அடிக்கணுமே, பாஸ் போடுறது நல்லா விளையாடணும். அட்லீஸ்ட் கோல் அடிக்கலாம் பரவாயில்ல, கிரியேட்டா பண்ணி கொடுக்கலாம்ல. அது இல்ல, அவரு இன்னும் அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா லெஜெண்டரி கேம் பிளே இருக்கணுமே. கேம் பிளே அப்ப என்னன்னா எப்படி லெஜெண்டரி கேம் பிளே வரும்? இப்ப என்னன்னா லாங் ரேஞ்ச் ஒரு ஷாட், லாங் ரேஞ்சில் ஒரு கோல் போடணும். அதுக்கப்புறம் அந்த பைசைக்கிள் ஏதாச்சும் பண்ணி அவரே அடிச்சிட்டு இருக்காரு. இல்ல வேற யாரும் கொடுத்தா அவங்களால யூஸ் அடிக்கிறாரு. அப்புறம் பெர்னாண்டஸ் வந்து அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா பெர்னாண்டஸ் இன்னுமே வந்து கிரியேட் ஆகணும். டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ல நல்லா இருந்தாரு, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மியாயிட்டாரு. அது என்னங்கிறத அவன் போர்ச்சுகல் கிளியரா ரோபர்ட்டோ மார்டினஸ் வாட்ச் பண்ணும். அது போக லியோ வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்றாரு, அவரை கொண்டு வரணும். அப்புறம் கான்செய்சோ பெட்ரோ லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆனாரு. எப்படியோ 11ல ஆடத்தான் போறாரு, டவுட்டே இல்ல. சோ கான்செய்சோ நீங்க யூஸ் பண்ணவே இல்ல. பெட்ரோ டெக்ல கான்செய்சோ ஒரு மேட்ச் ஆட வைக்கலாமே. இப்ப லியோ அது ஒண்ணு. அப்புறம் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லயும் ரூபன் நெவஸோ இல்ல இன்னும் ஸ்ட்ராங்கான டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டா கொண்டு வரணும். இவங்க கொஞ்சம் விட்டினியாவும் ரூபன் நெவஸும் போடலாம். ஏன்னா ஜோவா நெவஸ் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங் போயிட்டாருன்னா ஸ்பெயின் கூட ஓட்ட ஆயிடுச்சுன்னா கோல் போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்காச்சும் 2 போட்டாங்கன்னா அப்புறம் முடிஞ்சுதான். நீங்க அதை சேஸ் பண்ணி போகும்போது 3வது போட்டுருவாங்க, மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ ரிஸ்க் இருக்கு. அப்புறம் ஃபுல் பேக்ஸ்ல வந்து நியூனோ மெண்டஸ் வந்து ஸ்பெயின் மேல இது நேஷன்ஸ் லீக்ல போட்டாரு, பட் டீம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஃபுல் பேக்ஸ் நியூனோ மெண்டஸும் அவரோட 4 பேர்த்தோட ஒர்க்குமே முக்கியமா இருக்கு. கேன்சல்லோ, நியூனோ மெண்டஸ், வெய்கா, அப்புறம் ரூபன் டியாஸ் 4 பேருமே ரொம்ப இதா இருக்கணும். கோல் கீப்பரும் ஒழுங்கா இருக்கணும். அப்பதான் வந்து கன்சீட் பண்ணாம, ஈவன் ஒரு கோல் கன்சீட் பண்ணாமே ரிஸ்க் தான். அதுவே மாறப்போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வெய்கா சைட்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. அவருக்கு பதிலா அந்த இன்னொரு நம்பர் 4 வந்தாருன்னா பரவாயில்லாம இருக்கும். ஆனா அவர் இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்காங்க போர்ச்சுகல். அப்போ ஸ்பெயின் சைட்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். 4-3 வந்தா விளையாடுறாங்க. ஆல்மோ இருக்கிற இடத்துல பெட்ரி போயிட்டு, பெட்ரி இருக்கிற இடத்துல ஃபேபியன் ரூயிஸ் வந்தாருன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா நியூனோ மெண்டஸ், விட்டினியா, ஜோவா நெவஸ் வந்து இல்ல ஜோவா நெவஸ் 3 பேருமே பிஎஸ்ஜி. அது வந்து லெஃப்ட் விங்ல லெஃப்ட் டிஃபென்சிவ். ஏன்னா 3 பேரும் பிஎஸ்ஜி. அலெக்ஸ் பியானா தான் ஆடுவாரு. நான் லெஃப்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல சொல்றேன். ஏன்னா அவருக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அது பெட்டரா. இல்ல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல டிஃபென்சிவ் ஓல்மோ ஆட மாட்டாரு, அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட். அப்ப ஃபேபியன் ரூயிஸ கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இவங்க 3 பேர்த்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. ஏன்னா பிஎஸ்சில தான் இருக்காரு. என்ன வீக்னஸ் என்னங்கிறது தெரியும். மெண்டஸ் எல்லாத்தையுமே இது எப்படி பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ விட்டினியாவும் ஜோவா நெவஸும் எதுவும் எக்ஸலண்டா பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபேபியன் ரூயிஸை கொண்டு வரலாம் என்னோட ஒரு இது. அப்புறம் சேஞ்சுக்கு வேணா நீங்க அதுக்கப்புறம் வந்து டானி ஆல்மோவை இது கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் இவர் நல்லா எடுத்துக்கிட்டா பெட்ரி, ராட்ரி, அந்த சைடு ஓல்மோ. இப்ப 3 பேர் ஓல்மோ இல்ல, ஓல்மோக்கு பதிலா தான் நான் இவரு சொல்றேன். ஃபேபியன் ரூயிஸ் கொண்டு வரலாம்ன்றீங்க. ஃபேபியன் ரூயிஸ்னா 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆமா, இது பெட்ரி வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் விளையாட தெரியும் அவருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் விளையாடக்கூடாது. ஸோ அதனால அதுவும் தெரியும். அப்ப என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்புறம் டிஃபென்சிவ்ல நார்மல் தான் என்னன்னா பெட்ரோ போறது ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கஸ் லோரன்டே கொண்டு வரலாம். லெஃப்ட் சைட்ல குக்குரெல்லாவே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. ஸ்பெயின் நல்லா இருக்காங்க. எனக்கு கோல் கீப்பிங் என்னன்னா இது யுனாய் சிமன் பெட்டர் ஆயிட்டே போறாரு. நான் டேவிட் ராயா தான் வருவான்னு நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். அவருக்கு ஷாட்டே வராது, ஷார்ட் டார்கெட்டே வராது. அதுக்கப்புறம் ரெக்கார்டு யாருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியல. இன்னும் த்ரெட்டே இல்ல அவருக்கு. அவர் பாட்டுக்கு சும்மா இல்ல போர்ச்சுகல் மேட்ச் கண்டிப்பா லியோவோ
பெர்னாண்டஸோ த்ரெட் பண்ணுவாங்க. அவர் பாட்டுக்கு போஸ்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு, அது இன்னும் எவனுக்கும் தெரியல. ரெக்கார்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இதெல்லாம் ரெக்கார்டா இது திடீர்னு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, ரிஸ்க் ஆயிருது இப்ப. ஆனா அதெல்லாம் போர்ச்சுகல் கண்டிப்பா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மார்டினஸ் வந்து 4 மேட்ச் ஆயிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு, டாக்டிக்கலா ஏதாச்சும் பண்ணும். ஸ்பெயின் தான் அதிகமாக எப்படி பொசிஷன் வச்சிருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ப்ரெஸ் பண்ண வேண்டாம், மேபி டிலேடு ப்ரெஸ், அதாவது வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம எப்ப தேவை ப்ரெஸ் பாலை பின்னாடி இருக்கணும். ப்ரெஸ் பண்ணி பீட் ஆகி அவங்க ப்ரெஸ் ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஆளெல்லாம் மேல போயிடுவாங்க. பால் எப்படி ஸ்பெயின் வச்சிருக்கிறதுனால ரொம்ப பிரஸ் பண்ண தேவையில்லை, பால் கிடைக்கும் போது கவுண்டர் அட்டாக் பண்ணா அதுவே போதும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவுண்டர் அட்டாக், கிளினிக்கல் ஃபினிஷிங், அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஃபினிஷிங் வேணும். அதுக்கு ரொனால்டோ எந்த அளவுக்கு கிளினிக்கலா ஃபினிஷ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. எப்படி அதுல சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா கொன்சாலோ ரோமஸ் ஏன்னா கோல் போட்டிருக்காரு, பெனால்டி தான் கோல் போட்டிருக்காரு, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு 2 ஸ்ட்ரைக்கர் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொனால்டோ மட்டுமே நம்பி, எப்படி மெஸ்ஸி மட்டுமே நம்பி அர்ஜென்டினா விளையாடுற மாதிரி ரொனால்டோக்கே நான் பாஸ் போடுறாங்க. யாரும் வந்து வேற ஒரு ஆளு கிரியேட் பண்றியோ இல்ல வந்து அவங்க ஷாட் அடிச்சோ இது வரைக்கும் போர்ச்சுகல்லையும் பெருசா நம்ம பார்க்க கிடையாது. தப்பி தவறிதான் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. கொலம்பியா கூட திணறினாங்க, குரோஷியா கூட திணறினாங்க. ஆக்சுவலா 2-2 வாங்கியிருந்தா கன்ஃபார்மா போர்ச்சுகல் ஊருக்கு போயிருக்கும், டவுட்டே இல்ல. அந்த இதெல்லாம் இருக்கு, பாப்போம். இன்னும் ஸ்பெயின், அடுத்து மொராக்கோ வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாம் என்ன ஆடுறாங்க, எப்படி பிளான் இருக்க போது. ஸ்பெயினை ஃபர்ஸ்ட் பீட் பண்ணாதான் நம்ம அடுத்த இது பேச முடியும். ஸோ இதுக்கு இந்த மேட்சோட ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? ஸ்கோர் லைன் 2-1 ஸ்பெயின் எக்ஸ்பெக்டட். 2-1. நான் வந்து 2-0 போர்ச்சுகல்னால கோல் போட முடியுமா, ஒரு முடிவே பண்ணி முடிச்சுட்டாச்சு. போர்ச்சுகல்லாம் வந்து குரோஷியா கூட அந்த திணறினாங்க, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்கு வந்து பினிஷிங்ல போர்ச்சுகலோட பினிஷிங்ல அவ்வளவு கான்பிடன்ஸ் கிடையாது. அதனால ஸ்பெயினோட டிஃபென்ஸுமே நல்லா இருக்கு. அதனால பெட்ரோ போரோ நல்லா விளையாடுறாரு, அந்த சைடு குக்கரெல்லாம் நல்லா விளையாடுறாரு, சென்டர் பேக் 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்பெயினை வந்து இது பண்ண முடியாது. உன்னே சிமோன் இருக்காரு, அதனால நீங்க கோல் போட்டுருங்க. அவங்க இல்லடா, இப்ப ஒரு 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 அட்வான்டேஜ் போர்ச்சுகல் இருக்கு, ஷார்ட் ஆன் டார்கெட் வச்சீங்கன்னா கோல் ஆயிரும். ஆனா அது பண்ணணும், நீங்க நேரா வரது விட்டுருவாரு, அது இருக்கு. சோ வைக்க மாட்டாங்களே, அதான் பிரச்சனையே. இங்க பினிஷிங் தான் பிரச்சனையே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால எனக்கு தெரிஞ்சு மேட்ச் எந்த அளவுக்கு டஃபா போகும்னு தெரியல. 90 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் தான் எதிர்பார்க்கிறேன். மேபி 2-0 1-0 சொல்லி ஸ்பெயின் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். போர்ச்சுகல் வந்து கிறிஸ்டியானோடமே 90 நிமிஷம் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. கிறிஸ்டியானோ சரியா ஆடல, சர்ப்ரைஸா கொன்சாலோ ராமஸ கொண்டு வந்தா அவர் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரோஷியா கூட ரொனால்டோ சப்ஸ்டிட் பண்ணது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாரு ரொனால்டோ. என்னால முடியல சத்தியம். இப்பதான் வந்து ரோபர்டோ மார்டினஸ் கொஞ்சமாவே டாக்டிக்கலா வர்றாரு, அதையும் இது பண்ணிடுறாங்க பிளேயர்ஸ். என்ன நம்ம நல்லா இருக்கோம், நம்ம எப்படி அவர் கூப்பிடலான்ற மாதிரி பெனால்டி கோல் தான். இல்ல பெனால்டி ஒரு கோல் அடிச்சுட்டு அவரை பண்ற அலப்புற இருக்கே முடியல சத்தியமா. போர்ச்சுகலை வந்து ஜெயிக்க வைப்பாருன்னு பார்த்தா இவரே ஒரு பேர்டனா இருக்காரு போர்ச்சுகலுக்கு. அதாவது அவர் ஏன் உணர மாட்டேங்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னுமே நம்ம கோல் போட்டுதான் வந்து போர்ச்சுகல் ஜெயிக்க வைக்கணும்னு நம்பிட்டு இருக்காரு. நம்ம இருந்தா தான் போர்ச்சுகல் ஜெயிக்க முடியும். யாரோ ஆள் மனசுல வந்து அவர்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம், ஸ்பெயின் கூடயான அவர் கொஞ்சம் கோல் அடிக்கிறாரா, பழைய ஐ எம் பேக் சொல்றாரா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏன்னா உஸ்பெகிஸ்தான்ல கோல் போட்டு இப்படிதான் ஐ எம் பேக்னு அவர் சொன்னாரு. இந்த டைம் பேக் ஆவாரா இல்ல பின்னாடி பேக் போர்ச்சுகல் பேக் ஆவாரா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கண்டிப்பா நம்ம ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் மேட்சோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம மேட்ச் முடிஞ்சப்புறம் போடுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருந்தது. இதே மாதிரி நல்ல விடல் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.